ஹவுஸ்மேட்ஸ் ஒரு அண்டர் ரேட்டட் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெசராக்டு, தண்டர் ஸ்ட்ரோமு, அப்புறம் டைம் லைன், வேரியஸ் டைமென்ஷன், இப்படி நிறைய சயின்டிஃபிக்கலாக இந்த படத்தில் வந்துட்டு நிறைய டயலாக்ஸ் சீன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த படம் புரியணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பெரிய நாலேஜ் இருக்கணும் அப்படிலாம் இல்லை. தமிழ் சினிமாவில் ஒரு பேரலல் டைமென்ஷனில் நடக்கிற ஒரு கதையை நமக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி, லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு ஃபன் ஓரியன்ட் ஒரு மூவி தான் இந்த ஹவுஸ்மேட்ஸ். இது ஏன் அண்டர் ரேட்டட் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த படம் வந்து பெருசாக எங்கேயுமே பேசப்படலை. ஆனால் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் இது ஒரு ஃபன் மூவி அப்படின்னு எல்லா இடத்துலையும் பேசப்படுது. பேரலல் டைமென்ஷன், பேரலல் யூனிவர்ஸ், மல்டிவர்ஸ் இதை பற்றி நிறைய நம்ம வந்துட்டு மார்வல், அப்புறம் ஹாலிவுட், இப்படி நிறைய பார்த்துட்டோம். ஏன் எல்சியூ கூட பார்த்தாச்சு. எல்சியூ பேரலல் யூனிவர்ஸ் கிடையாது. பட் ஆனால் ஹவுஸ்மேட்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நம்ம வந்துட்டு தியேட்டரில் பார்த்துருக்கணும். பட் ஓடிடியிலையாச்சும் இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். இந்த படத்தில் நீங்கள் நிறைய சயின்ஸ் ரிலேட்டடான சீன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். எல்லாமே இப்போ மாநாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அன்னைக்கு நடக்கிற அந்த லூப் எதுக்காக அப்படி நடக்குது, அந்த ஒரு காரணத்தை அவர் பிரேக் பண்ணிட்டாருன்னா அந்த லூப் வந்து நின்றும். அது மாதிரி தான் இங்கேயும். ஸோ காலம் பொன் போன்றது. இது வந்துட்டு இந்த படத்தில் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, இவருக்குமே ஹரிஷ் கல்யாண் இல்லை, நம்ம தர்ஷன் தான் இந்த படத்தில் ஹீரோ. நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க, கிடையாது. சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இவருக்கு ஏதோ ஒரு டாஸ்க் முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் அது சரியாகுதா இல்லையா, பேரலல் டைமென்ஷன், பேரலல் யூனிவர்ஸ் மறுபடியும் அதோட பழைய நிலைமைக்கு போச்சா இல்லையான்றதெல்லாம் நமக்கு அவங்க காட்டலை. பட் அவங்க சொன்ன விதம், அவங்க சொன்ன ஆங்கிள் எல்லாமே நல்லா இருக்குது. எஸ், இது ஒரு ஃபன் ஓரியன்ட் மூவி. கண்டிப்பாக இந்த படத்தை ஓடிடியில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.